Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths exercise 1.6ல 6th sum பார்க்கலாம். In an examination 50% of students passed in mathematics and 70% of students passed in science while 10% of students failed in both subjects. 300 students passed in both the subject. Find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects. ஸோ இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்டை மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸில் பாஸ் ஆனவங்களுடைய பர்சன்டேஜ் 50%, தென் சயின்ஸில் 70% ஆஃப் பீப்புள் பாஸ் ஆகியிருக்காங்க. தென் 2 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயிலான பசங்களுடைய கவுண்டிங் வந்து 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா? தென் அதனுடைய கவுண்டிங் எவ்வளவு, பாஸ் ஆனவங்களுடைய கவுண்டிங் என்னென்னா 300 அப்படின்னா மொத்தமாக எத்தனை பேர் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர், அதில் பாஸ் ஆனவங்க 300 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் த எக்ஸாமினேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிண்ட்டு, இந்த 2 சப்ஜெக்டை மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். பாஸ்ட் இன் மேக்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, 50%. பாஸ்ட் இன் சயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், பர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, 100 வச்சு தான் பேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இங்கே 50% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேராக இருப்பாங்க, 50% ஆஃப் பீப்புள் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபெயில்டு இன் சயின்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 70% பாஸ் ஆகிருக்காங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிருப்பாங்க, 30% ஃபெயில் ஆகிருப்பாங்க. புரியுதா? தென் ஃபெயில்டு இன் போத், ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ், 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா? இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என் ஆஃப் எம் யூனியன் எஸ். இங்கே எம் அப்படிங்கிறது மேக்ஸ் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணும், எஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணும். சரியா? என் ஆஃப் எம் யூனியன் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எம் plus n of s minus n of m intersection s. இந்த ஃபார்முலாவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n of m எவ்வளவு, இது வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்டிங் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஓவராலாக எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுலேயுமே சேர்ந்து இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்லேயும், 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ்லையும், 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த வேல்யூலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 80% மைனஸ் 10%. ஸோ என்ன பண்ணலாம், 70%. ஸோ இந்த 70% அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணி காட்டுது, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் காட்டுது. சரியா? ஓகே, அதாவது நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு இன் அட்லீஸ்ட் 1 சப்ஜெக்ட். குறைந்தபட்சம் அதாவது ஒரு சப்ஜெக்ட்லையாவது ஃபெயில் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்டிங் கொடுத்துருக்கு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபெயில் ஆனவங்க 70%னா பாஸ் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும், ஓவரால் 100%ல் இருந்து 70% நம்ம மைனஸ் பண்ணோம்னா 30% ஆஃப் பீப்புள் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே 30% ஆஃப் பாஸ்டு பீப்புள் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 300 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு 300ன்னு கவுண்டிங் கொடுத்துட்டாச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய டோட்டல் கவுண்டிங் தான் நமக்கு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா 30% ஆஃப் எக்ஸ்
that is equal to 300. இங்கே x அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணி காட்டுது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணி காட்டுது. சரியா? நம்ம எடுத்துக்கிறோம் அன்னோன் வேல்யூவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இங்கே 30% அப்படின்னு என்ன அர்த்தம்? 30 டிவைடட் பை 100 அப்படின்னு அர்த்தம். இன்டூ எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 300. நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தான் வேணும். ஸோ கூட மல்டிப்ளை இருக்கக்கூடிய இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும், தலைகீழியாக மாறிடும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ வேணும்னா இதை கிராஸ் பண்ணலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 3 1 டைம், 30 வந்து 10 டைம். ஸோ ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்குது? 10 into 100 1000 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நம்ம 1000 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸை நம்ம என்னென்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய கவுண்டிங் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஆன்சர், therefore the total number of students who appeared in the examination that is equal to 1000 students. ஸோ இந்த எக்ஸாமில் ஓவராலாக 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.